ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யாஷி சாட்சி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஈஸியான இந்த பிரைடல் முகூர்த்தம் ஹேர் டூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை டேப் பண்ணுங்கள். ஃபார் பிரைடல் என்கொயரிஸ் நீங்கள் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் மேலே இருக்கிறது இன்ஸ்டா ஐடி மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்னோடய மாடல் ஹேரை நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரெப்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பண்ணுறது அண்ட் க்ரிம் பண்ணுறது. இது ரெண்டும் பண்ணால் தான் உங்களுக்கு வால்யூம்னஸாக இருக்கும் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ப்ரெப் பண்ண ஹேரை நான் பார்ட்டிஷன் எடுத்து இப்போ பஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பஃப்க்கு நம்ம க்ரௌன் செக்ஷன் மட்டும் எடுத்து பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லேயரை நான் பேக் கோம் பண்ணிக்கிறேன் பஃப்காக. நீங்கள் பஃப் எடுக்கும்போது நீங்கள் பேக் கோம் பண்ணக்கப்புறம் ஒரு வாட்டியும் நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே அடிக்கணும். ஸோ அப்போ தான் அது ஹோல்ட் பண்ணும் க்ரிப்பாக. அடித்ததும் நான் கொஞ்சம் அதை நீட்டாக கோம் பண்ணிக்கிறேன். இப்படியே ஒரு லேயரும் பண்ணிகிட்டே வரேன் பஃப் வைக்கிறதுக்கு. நான் பஃப் வைக்கிறதுக்கு பேக் கோம் பண்ணுறது பார்த்திங்கன்னா 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி, 120 டிகிரின்னு ஒரு லேயரும் பிரித்து தான் பண்ணுறேன். ஸோ ஒரே இடத்துல உங்களுக்கு பல்ஜாக தெரியாமல் அழகாக உங்களுக்கு பஃப் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம பேக் கோம் பண்ணுறோம். இப்போ பேக் கோம் பண்ண எல்லாத்தையும் நம்ம நீட்டாக சீவி ஹேர் ஸ்ப்ரே பண்ணி பின் பண்ணிடுறோம். இப்போ நான் ஃப்ரண்ட் சைட் பஃப் வைக்க போகிறதுனால சைடில் நான் ஜிக்ஸாக் லைனாக எடுத்து ஒரு லேயருக்கும் பஃப் வைக்க போகிறேன். அதாவது ஒரு லேயருக்கு பஃப் வச்சா தான் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக தெரியும். ஒரேடியாக எடுத்து ட்விஸ்ட் பண்ணும்போது வால்யூம் கிடைக்காது. ஸோ ஒரு லேயருக்கும் நீங்கள் பஃப் பண்ணால் தான் உங்களுக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லேயரும் பஃப் பண்ணிக்கிட்டு விட்டுடுறேன். இப்போ எல்லாத்தையும் நான் நீட்டாக கொஞ்சமாக எடுத்து லைட்டாக கோம் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப கோம் பண்ணும்போது உங்களுக்கு பண்ண பேக் கோம்லாம் போயிடும். அது மட்டும் கொஞ்சம் நீட்டாக லைட் வெயிட்டடாக பண்ணுங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஹேர் விடுறதை மட்டும் அப்போ மட்டும் எடுத்து விட்டுறேன். அதை நான் நல்லா நீட்டாக கோம் பண்ணி பின் குத்திக்கிறேன். ஸோ இன்னொரு சைடும் இதே மாதிரி தான் நான் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஒரு லேயராக எடுத்து பேக் கோம் பண்ணி பின் குத்திக்கிறேன். அவ்வளோதான். பின்னாடி இருந்து பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். இப்போ நான் ஜவுரி வைக்கிறதுக்காக கொஞ்சம் பார்ட்டிஷன் எடுத்து நான் கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். என்கிட்ட அந்த டைமில் ஜவுரி இல்லாததுனால ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கிளிப் எக்ஸ்டென்ஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு லுக் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஜவுரி தான் வைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ கார்னரில் இருக்கிற ஹேரை எடுத்து கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் பிரைட் மாதிரி போட்டுட்டு வரேன். ஏன்னா மொத்தமாக போடும்போது உங்களுக்கு பல்ஜாக தெரியும், லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் ஃப்ரெஞ்ச் பிரைடாக எடுத்து போடும்போது உங்களுக்கு டைட்டாக இருக்கும், ஒரு க்ரிப் கொடுக்கும். இதே மாதிரி நான் கொஞ்சமாக பின்னி ஃபுல் ஹேரையும் நான் இதே மாதிரியே பின்ன போகிறேன். எல்லா ஹேரும் பின்னி முடித்ததுமே நான் என்னோடய ஆரி ஒர்க் இருக்கிற ஜடையை எடுத்து நான் மேலே கிளிப் பண்ணிடுறேன். அண்ட் அதை நான் ஸ்டிச்சும் பண்ணிடுறேன். ஸோ ஓவரால் இப்படி தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவே நீங்களே பண்ணிடலாம். ஸோ டைமும் ரொம்ப எடுக்காது. இப்போ நான் ஜாஸ்மின் ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பின் போட்டுட்டு வர்றேன். ஒரு எண்ட்லேயும் நீங்கள் ஒரு பின் குத்தும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக நிற்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் இந்த ஜடையோட ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆல்சோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் வேணுன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல் பிரைடல் மேக்கப் பற்றி பார்க்கலாம். பாய்.